ஹலோ எடிட்டர்ஸ், நீங்கள் ஒரு கிளிப்போட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபியூஷன் பேஜில் போய் மேஜிக் மாஸ்க் அப்ளை பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் சிஸ்டம் ஸ்பெக் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மேஜிக் மாஸ்க் அப்ளை பண்ணி நீங்கள் லேயர் வைக்கும்போது ப்ளே பேக் ஸ்மூத்தாக இருக்காது. இப்போ எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது, பட் உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்பெக்ஸ் கம்மியாக இருந்தால் சாப்பியாக லேகியாக விட்டு ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளிப்பு தான் சோர்ஸ் கிளிப்பு. இங்கே ஒரு லேயர் கேப் விட்டுருக்கேன் பின்னாடி இமேஜ் வைக்கிறதுக்காக. இது வந்து மேஜிக் மாஸ்க் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண கிளிப். இங்கே பாருங்கள், இது வந்து மேஜிக் மாஸ்க் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண கிளிப் தான். பட் இப்போ நான் மேஜிக் மாஸ்க் போட்டு நான் எடிட்டிங் பண்ணுறப்போ எனக்கு இந்த கிளிப்பு வந்து லேக் ஆகுது, விட்டு ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இதை நான் தள்ளி வச்சிடுறேன். இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெண்டன் பிளேஸ்ன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல குயிக் டைம்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. கோடக் வந்து ஹச்ரா 264 இருக்கும், அண்ட் அதை வந்து கோப்ரோ சினிஃபார்ம்னு மாற்றிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக டைப் வந்து RGB 16 இருக்கும், அதை விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடியோ 4Kவாக இருந்து இது நீங்கள் ரெண்டர் பண்ணுறதும் 4K தான் ரெண்டர் பண்ணணுன்னா இதை செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஜஸ்ட் இப்போ நீங்கள் ரெண்டரை மட்டும் கொடுத்துருங்க. ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இந்த ஃபோல்டரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் மேஜிக் மாஸ்க் ரெண்டர் பண்ண கிளிப்பு மட்டும் பேக்ரவுண்ட் இல்லாமல் ரெண்டர் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகி தான் இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக மாறிடுச்சு. இங்கே இதில் மேஜிக் மாஸ்க் இருக்காது. இப்போ நான் இங்கே ஃபியூஷன் பேஜ் போய் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் கிளிப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல மேஜிக் மாஸ்க் இருக்காது, பட் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இது நடுவில் சென்டரில் வச்சு பார்க்கணும் பாருங்கள். ஸோ லேயரும் கரெக்டாக வந்துருச்சு, ஸ்மூத்தாக ப்ளே ஆகும், லேக் இருக்காது, அண்ட் அட் த சேம் டைம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண மாதிரி ஆகிடும். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.